எப்பவுமே நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருடைய கோபத்தையும் வெறுப்பையும் சம்பாதிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கதையிலயும் ஒரு நேர்மையான அரசு பணியில இருக்கிற ஒரு அதிகாரி வராரு. இந்த கதைக்கு கடைசியில ஒரு தீர்வு சொல்லப்பட்டிருக்கு. அந்த யுக்தியை நாமும் பயன்படுத்தினா நிறைய பேருடைய மனக்கசப்புக்கு ஆளாகாம நாமும் தப்பிச்சுக்கலாம். கல்யாணராமன் அரசு துறையில ஒரு பெரிய உத்தியோகத்துல இருந்தாரு. அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது அரசு தேர்வுகளை நடத்துற ஒரு நிறுவனத்துல. அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பத்தி சொல்றது தான் இந்த சிறுகதை. தலையில முடி காடு மாதிரி வளர்ந்திருந்தது. இந்த வாரத்துல அதை எப்படியும் சரி பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு மறுநாள் காலையில நியூ இந்தியா சலூன் பக்கம் போனேன். நாம போற நேரத்துக்கு சலூன்ல கூட்டமே இருக்காது. நாம தான் முதலா போய் முடிவெட்டிக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனேன். ஆனா எனக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. அங்கே எனக்கு முன்னால 3 4 பேர் உட்கார்ந்திருந்தாங்க. என்னோட முறை வர்றதுக்கு குறைஞ்சது இன்னும் 1 மணி நேரமாவது ஆகும். சரி, இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் முடிவெட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் திரும்ப போனேன். அப்போ, எங்க சார் கிளம்புறீங்க? உட்காருங்க, ஒரே நிமிஷம் அப்படின்னு உள்ள இருந்து குரல் வந்தது. கூடவே ஜம்புவும் வெளியே வந்தான். அந்த கடைக்கு அவன்தான் முதலாளி, சிப்பந்தி எல்லாமே. நான் அவன்கிட்ட, இல்லப்பா, இன்னைக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நான் இன்னொரு நாள் வரேன். எனக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்தா நேரம் ஆகிரும் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார், அடுத்தது நீங்க தான் சார் அப்படின்னா அவன். என்னப்பா இப்படி சொல்ற? இத்தனை பேர் காத்திருக்காங்களே அப்படின்னேன் நான். அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீங்க வாங்க சார் அப்படின்னு என்னை உள்ள கூட்டிட்டு போனான் அவன். அவன் சொன்னதை கேட்டு நானும் தைரியமா உள்ள போய் உட்கார்ந்திருந்தேன். காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு என் மேல நிச்சயமா கோபம் வந்திருக்கும். ஆனா ஜம்பு அவங்களுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொன்னான்னு தெரியல. அவன் ஏற்கனவே முடி வெட்டிக்கிட்டு இருந்தவருக்கு வேக வேகமா முடிய வெட்டிக்கிட்டு இருந்தான். இத்தனை பேர் காத்திருக்கும் போது இவனுக்கு நம்ம மேல ஏன் இவ்வளவு கரிசனம் அப்படின்னு என் மனசுல ஒரு சந்தேகம் எழுந்தது. ஏற்கனவே முடி வெட்டிக்கிட்டு இருந்தவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவரை அனுப்பிட்டு அந்த சேர்ல இருந்த துணியை மாத்திட்டு புதுசா ஒரு துணியை விரிச்சு என்னை உட்கார சொன்னான் ஜம்பு. நானும் உட்கார்ந்தேன். வேக வேகமா முடிய வெட்டி முடிச்சான். அடுத்ததா முகத்துக்கு மசாஜ் பண்றதுக்காக ஒரு ஸ்னோ பாட்டில கையில எடுத்தான். வேண்டாம்ப்பா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி நான் மறுத்தேன். சார், ரொம்ப ஒசத்தியான ஸ்னோ சார், சிங்கப்பூர்ல இருந்து வந்தது அப்படின்னான் ஜம்பு. இல்லப்பா, வேண்டாம், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தேன் நான். முடி வெட்டினதுக்கான பணத்தை அவங்கிட்ட கொடுத்துட்டு நான் வெளியே வந்தேன். அத்தனை பேர் அங்க காத்திருக்கிறத பொருட்படுத்தாம ஜம்புவும் என் பின்னாலேயே வெளியே வந்தான். வந்தவன் தயங்கிக்கிட்டே, சார், ஒரு விஷயம் அப்படின்னு தொடங்கினான். நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தேன். இவன் எதுக்காக இப்படி அடி போடுறான்னு எனக்கு விளங்கல. சார், உங்க ஆபீஸ்ல பியூன் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம்ல, வர்ற ஞாயிற்றுக்கிழமை கூட ஏதோ பரீட்சை வச்சிருக்காங்களாமே. நம்ம கொழுந்தியா புள்ள ஒருத்தன் இருக்கான். அவனோட நம்பர் 214. ஐயா கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான் அவன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, இத்தனை உபசாரமும் எதுக்கு அப்படின்னு. எங்க இலாக்காவுல அந்த வார இறுதியில ஒரு பரீட்சை நடக்க இருந்தது. எனக்கு அப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. அரசு துறையில இருந்த 60 பதவிகளுக்கு 650 பேர் பரீட்சை எழுத போறதா தகவல் வந்திருந்தது. நானும் அதே அலுவலகத்தெல்லாம் வேலை பார்க்குறேன். ஆனா அந்த பரீட்சைகள் விஷயத்துல எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு நான் நினைச்சா எதுவும் செய்யலாங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனா உண்மையில நான் எந்த சலுகையும் யாருக்கும் காட்ட முடியாது. நான் ஜம்பு கிட்ட, என்னப்பா நீ, பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா தன்னால வேலை கொடுக்க போறாங்க, இதுல நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் நீங்க செய்வீங்க சார், நிச்சயமா செய்வீங்க. பையனோட நம்பர் 214, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள காத்திருக்கிறவங்கள கவனிக்கிறதுக்காக போயிட்டான். வீட்டுக்கு வந்தனா குளிச்சுட்டு கூடத்துக்கு வந்தேன். அப்போ எங்க வீட்டுக்கு வழக்கமா செலவு செய்யற கமலப்பன் வந்திருந்தான். இந்த ஊருக்கு நான் மாத்தலாகி வந்து 7 வருஷங்கள் ஆகுது. இந்த 7 வருஷங்களும் இவன் தான் எங்க வீட்டு துணிகளை செலவு செய்துகிட்டு இருக்கான். 10 நாட்களுக்குள்ள துணிகளை செலவு பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறது எங்களுக்குள்ள பேச்சு. ஆனா அவன் துணி எடுத்துக்கிட்டு போனா கொண்டு வந்து கொடுக்க 1 மாசம் ஆக்கிருவான். அப்படிப்பட்ட அவன் போன வாரம் போட்ட துணிகளை வெளுத்துக்கிட்டு சட்டுன்னு வந்து நின்னான்னா எனக்கு ஆச்சரியமா இருக்காதா என்ன? என்ன கமலப்பா, இன்னைக்கு மழை வரும் போல இருக்கே, 10 நாளுக்கு முன்னாலேயே வந்துட்டியே இந்த தடவை அப்படின்னு நான் கேட்டேன். கமலப்ப அசட்டு சிரிப்போட தலையை சொரிஞ்சுக்கிட்டே துணிகளை எடுத்து வச்சான்.
போட்ட துணிகள்ல ஒண்ணு கூட குறையல. எல்லா துணிகளுமே நல்லா வெளுக்கப்பட்டிருந்தது. என்னோட பேண்ட் எல்லாம் கஞ்சி போட்டு கத்தியோட கூர்மையோட இருந்தது. அட, இந்த தடவை நீ ரொம்ப நல்லா துணிகளை வெளுத்திருக்க போல இருக்கே அப்படின்னு சொன்னேன். கூடவே சலவைக்கான பணத்தை எண்ணி அவன் கையில கொடுத்தேன். அதை வாங்கிக்கிட்ட கமலப்பன், நான் ஐயாவோட வீட்டுக்கு 7 வருஷங்களா துணிகளை செலவு செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆமாப்பா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். போன வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன். ஐயா கிட்ட வந்து அந்த விஷயத்த சொன்னேன். கொஞ்சம் கூட யோசிக்காம ஐயா 100 ரூபாய் எடுத்து கொடுத்தீங்க. அவன் இப்படி சொன்னதும், அதுக்கு இப்ப என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கு இப்ப குழந்தை பிறந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னா அவன். சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன் நான். அதே போல ஐயா இன்னொரு உதவியும் செய்யணுங்க அப்படின்னா அவன். சொல்லுப்பா, ஏன் மென்னு விழுங்குற அப்படின்னு நான் கேட்டேன். என் பையன் ஒருத்தன் இருக்காங்க. அவன் 10வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. கழுத வேலை எதுவும் இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஆபீஸ்ல ஏதோ பரீட்சை வச்சு ஆள் எடுக்கிறாங்களாமே. இந்த கழுதையும் கொஞ்சம் இழுத்து போடுங்க ஐயா. நான் அவனை வேணா நேரடியா அனுப்பி வைக்கட்டுங்களா? அவனோட நம்பர் கூட 303 அப்படின்னா அவன். அதை கேட்டது நான் திகைச்சு போய் நின்னேன். ஆண்டவனே, இது எனக்கு என்ன சோதனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். பிறகு கமலப்பங்கிட்ட, கமலப்பா, நீ என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பரீட்சைக்கு எனக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அது அதுக்கான அதிகாரிகள் பார்த்து நடத்துறது. நீ என்ன நம்புறதுக்கு பதிலா ஆண்டவனை நம்பு அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட கமலப்பன், ஆபீசர் என்னங்க ஆபீசரு? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா மாட்டேன்னா சொல்ல போறாங்க. ஐயா, நீங்க உதவி செய்யலைன்னா நான் யாருக்கிட்டங்க போறது அப்படின்னு உரிமையோட அவன் என்னையே அதட்டுற மாதிரி பேசினான். எனக்கு உள்ள பயங்கரமா கோபம் எழுந்தது. ஆனாலும் அதை மறைச்சுக்கிட்டு, இங்க பாருப்பா, என்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொன்னேன். அதை கேட்ட கமலப்பன் சிரிச்சுக்கிட்டே, ஐயாவுக்கு நல்ல மனசு. எனக்கு தெரியாதுங்களா? நீங்க நிச்சயம் செய்வீங்க. நம்பர் 303 ஞாபகம் வச்சுக்கங்க ஐயா அப்படின்னு ஐஸ் வச்சான் அவன். சொல்லிட்டு அவன் போயிட்டான். எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருந்தது. அதே சமயத்துல வாசல்ல இருந்து தபால்ங்கிற ஒரு சத்தம் கேட்டது. என் பொண்ணு விஜயா ஓடி போய் கடிதத்தை வாங்கிக்கிட்டு வந்தா. கடிதத்தோட மேலுறையில இருந்த கையெழுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல. ஆனா பேரும் விலாசமும் தெளிவா தெரிஞ்சுது. பிரிச்சு பார்த்தேன். யாரோ காட்டூர் பட்டாபிராமன் ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அந்த கடிதத்துல, அன்புள்ள கல்யாணராமனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள். கடவுள் கிருபையால் நீ நல்லதொரு பதவியில் சீரும் சிறப்புமாக இருப்பதை பற்றி எனக்கு மிகவும் பெருமை. உன் தாயாரும் தகப்பனாரும் சுகமாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இவ்வளவு பக்கத்தில் நீங்கள் இருந்தும் உங்களை நான் பார்க்க வராதது என்னுடைய உடல்நிலை காரணமாக மட்டும்தான். உன்னுடைய தாயாருடைய கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன். அது முதல் யாரை பார்த்தாலும் உங்களைப் பற்றி அடிக்கடி விசாரித்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய பண்ணையில் வேலை பார்க்கும் முத்தையன் மகன் சின்னையன் சென்னைக்கு ஏதோ பரீட்சைக்காக வருகிறானாம். அவனுடைய நம்பர் 612 என்று சொன்னான். அதற்கென்ன, நமக்கு ரொம்பவும் வேண்டிய பிள்ளையான கல்யாணராமன் அங்கே பதவியில் இருக்கிறான். அவனுக்கு நான் கடிதம் எழுதுகிறேன். அவன் பார்த்து கொள்வான் என்று நான் அவனுக்கு தைரியம் சொல்லி இருக்கிறேன். சொல்லப்போனால் உன்மேல் உள்ள நம்பிக்கையால் நான் அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்று வைத்துக்கொள். உன்னை பொறுத்த வரைக்கும் இது மிக மிக அற்பமான காரியம். தட்டாமல் செய்வாய் என்று எனக்கு தெரியும். இப்படிக்கு உன் பிரியமுள்ள காட்டூர் பட்டாபி. இப்படி அந்த கடிதத்துல எழுதப்பட்டிருந்தது. கடிதத்தை படிச்சு முடிச்சேன்னா எங்க அம்மா கிட்ட, யாரும்மா இந்த காட்டூர் பட்டாபி அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல. அவ என் பாட்டி கிட்ட கேட்டா. என் பாட்டி சொன்னது என்னன்னா, அந்த காட்டூர் பட்டாபி என்னைக்கோ செத்துப்போன என் பாட்டனாருக்கு ஒண்ணு விட்ட மாமா மகனா. அந்த காட்டூர் பட்டாபி இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு அதிசயத்தோட கேட்டா எங்க பாட்டி. ஆமா ஆமா, இருக்கிறதால தானே என் உயிரை வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டேன் நான். இவங்கெல்லாம் போதாதுன்னு வக்கீல் வாசுதேவன் தன்னுடைய குமாஸ்தாவை என்கிட்ட தூது அனுப்பி பார்த்தாரு. சுட்டு போட்டாலும் படிப்பு வராத அவருடைய பையனுக்கு வேலை வேணுமா. அதுக்காக அவர் என்ன பார்த்து பேச வரணுமா. அவர்கிட்ட இருந்து தப்பி பிழைக்கிறதுக்காக அன்னைக்கு நான் ஊர்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு பொய் சொல்லி அனுப்பி வச்சேன். அன்னைக்கு ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னால மலையளவு இருந்த ஃபைல்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு படுக்க போனேன். என்னடா ஆச்சரியம், நான் சொல்லாமலே என்னுடைய படுக்கை நல்லா விரிச்சு வைக்கப்பட்டிருந்தது.
வழக்கமா என் மனைவி இதெல்லாம் செய்ய மாட்டாளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளை தேடினேன். அவ எனக்காக ஒரு தட்டுல வெத்தில மடிச்சு வச்சுட்டு, இவனுடைய பேண்ட்லயும் ஷர்ட்லயும் விட்டு போயிருந்த பொத்தான்களை எடுத்து வச்சு தச்சுக்கிட்டு இருந்தா. சரி, தூக்கம் வர்ற வரைக்கும் ஏதாவது புத்தகம் படிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே ஒரு புத்தகத்தை எடுத்து பிரிச்சேன். அப்போ என் மனைவி பக்கத்துல வந்து, காலையில இருந்து தான் உழைச்சாச்சே, இன்னும் என்ன படிப்பு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த புத்தகத்தை தட்டி பறிச்சா கீதா. பிறகு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு, அது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு புதிர் போட்டா. இங்க பாரு, உன் புதிரை விடுவிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா அப்படின்னேன் நான். அன்னைக்கு மத்தியானம் பக்கத்து வீட்டு பரிமளா வந்திருந்தாளாம். வந்தவ, நான் இதுவரைக்கும் எழுதின கதைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததா சொன்னாளாம். போன வாரம் குஞ்சலம் பத்திரிகையில வந்திருந்த கதையை படிச்சுட்டு கண்ணில் அவளுக்கு தண்ணீரே வந்துருச்சான். என்னுடைய கதையை அவ புகழ்ந்தான்னு சொன்ன உடனே அதுக்கு பின்னால வேற ஒரு விஷயமும் வரும்னு எனக்கு தோணுச்சு. நான் நினைச்ச மாதிரியே அதுவும் வந்தது. பரிமளத்தோட ஒண்ணு விட்ட அக்கா பையன் பரசுவுக்கு வேலை வேணுமா. அவனோட நம்பர் 127ஆம். என் மனைவி இதை சொன்னதுதான் தாமதம். அவன் மேல எரிஞ்சு விழுந்து அவகிட்ட என் வெறுப்பை காட்டினேன். அடுத்த வார பரீட்சைக்கு முன்னால இதே மாதிரி சைக்கிள் கடை பாயி, பெருமாள் கோயில் அர்ச்சகர், ஆபீஸ் ஆடலி எல்லாரும் ஒவ்வொரு நம்பரை சொல்லி என்னை கவனிக்க சொன்னாங்க. எனக்கு ஒரே தொந்தரவா போச்சு. ஒரு வழியா மறுவாரம் அந்த பரீட்சையும் முடிஞ்சுது. சில வாரங்கள்ல ரிசல்ட்டும் வந்துருச்சு. என்கிட்ட சிபாரிசுக்காக நம்பர் கொடுத்தவங்கள யாருமே அந்த பரீட்சையில பாஸ் ஆகல. ஒரு மாசம் ஓடிருச்சு. நான் மறுபடியும் தலைமுடி காடா வளர்ந்துருக்குன்னு ஜம்புவோட கடை பக்கம் போனேன். ஜம்பு தலை நிமிந்து கூட என்ன பார்க்கல. கண்டுக்கவே செய்யாம ஏற்கனவே முடி வெட்டிக்கிட்டு இருந்தவருக்கு இன்னும் நிதானமா வெட்டிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் தலையை ஒப்படைக்கிறது நமக்கு பாதுகாப்பானது இல்லைன்னு நினைச்சு அங்கிருந்து திரும்பி வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா கொடியில அழுக்கு துணிகள் சேர்ந்து கிடந்தது. கமலப்பனும் ஒரு மாசமா வீட்டு பக்கம் வரல. அத்தோட கடிதம் எழுதி சிபாரிசு பண்ண காட்டூர் பட்டாபி என்ன மானாவாரியா திட்டினதா உறவுக்காரங்க மூலமா செய்தி வந்தது. இதெல்லாம் போகட்டும்னா என் மனைவி கீதாவுக்கு எனக்கும் அமைதி வர இன்னும் பல வாரங்கள் ஆகும் போல இருக்கு. ஆமா, இவங்களுக்கெல்லாம் நான் என்ன கெடுதல் செய்தேன்? நான் செய்ய முடியாத ஒன்றை இவங்கெல்லாம் செய்ய சொன்னாங்க. என்னால அதெல்லாம் முடியாதுன்னு இவங்க கிட்ட உண்மையை சொன்னேன். அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நிராகரிப்பா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அலுவலகத்துல என் கூட வேலை பார்க்குற அனுபவம் வாய்ந்த ஒருத்தர்கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்து, நீங்க பொழைக்க தெரியாதவங்க கல்யாணராமன். இப்படி உங்ககிட்ட சிபாரிசு கேட்குறவங்க கிட்டலாம், ஆகட்டும் நான் கட்டாயமா செய்றேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அப்படி சொல்லிட்டு நீங்க செய்ய முடியலன்னா கூட உங்களை அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. பாவம் அவர் நமக்காக முயற்சி பண்ணியும் அவரால முடியல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா நீங்க அவங்க முகத்துக்கு முன்னாலேயே முடியாதுன்னு அடிச்சு சொல்லிடுறீங்க. உண்மைங்கிறது எப்பவுமே கசப்பானது. கண்ணாடி பாத்திரத்தை போன்றது. அதை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டோம்னா நஷ்டம் நமக்கு தான். உங்களுக்கு இன்னும் நிறைய சர்வீஸ் இருக்கு. போக போக இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கத்து கொடுத்துருவாங்க. நான் சொன்ன இந்த ஒரு தந்திரத்தை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பெருசா பிரச்சனை வராது அப்படின்னாரு அவரு. அவர் சொன்னதை கேட்டு தலையை ஆட்டினாலும் எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுச்சு. அந்த ஒரே ஒரு வார்த்தை, முடியாததை முடியும்னு சொல்ல என் மனசு இன்னும் மறுக்கத்தான் செய்யுது. அது சுயமா வரமாட்டேங்குது. ஆனாலும் வாழ்க்கையில எவ்வளவோ கத்துக்கிட்டு இருக்கோம். இதையும் கத்துக்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சு என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். கதை முடிவடைந்தது. நாம நேர்மையா இருக்கோங்கிறதுக்காக எதையும் முடியாதுன்னு மறுத்து பேசாம, ஆகட்டும் பார்க்கலாங்கிற பாணியில பதில் சொன்னா, நாம நிறைய பேருடைய வெறுப்புக்கு ஆளாகாம தப்பிக்கலாங்கிறது தான் இந்த கதை மூலமா கதாசிரியர் சொல்ல வந்திருக்கிற செய்தி. இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.